கோயில் தெருவில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் 150 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் நெல்லை திருநெல்வேலி மாநகராட்சிக்கு சொந்தமான பொது பாதையினை சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகள் ஆக்கிரமிப்பு செய்து இரும்பு கேட்டமைத்து ஆக்கிரமிப்பு செய்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை பொது பாதையில் நடக்க விடாமல் ஆக்கிரமிப்பு செய்து வந்துள்ளனர். ராமர் கோயில் தெரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் தொடர்ச்சியாக மாநகராட்சி நிர்வாகத்திற்கும் தமிழக முதல்வருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் கிட்டத்தட்ட 75 முறை கோரிக்கை மனு அளித்துள்ளார். இந்த அரசு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் கோரிக்கை மனு என்பதால் நெல்லை மாநகராட்சி நிர்வாகமும் பாராமுகம் காட்டி அந்த பெரியவரை தொடர்ச்சியாக வஞ்சித்து மனு மீது நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழித்து வந்த நிலையில் இன்று தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சார்பில் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள பொதுப்பாதையினை அகற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழி செய்ய வேண்டுமென கோரிக்கை மனு அளித்துள்ளோம். 15 தினங்களுக்கும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை பிஎம் சத்திரம் ராமர் கோயில் திரு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை ஒருங்கிணைத்து சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுக்கும் என